சிவகார்த்திகனுக்கும் ரவிமோகனுக்குமான அந்த காட்சியில சிவகார்த்திகனை கைது பண்ணி கொண்டு வந்து காவல் நிலையத்தை வச்சிருப்பாரு. அப்ப சொல்லுவாரு, உனக்கு தேசபக்தி இல்லையாடா, நீங்களாம் வந்து ஆன்டி நேஷனல்ஸ் அப்படிம்பாரு. சிப்பாய் கழகத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த தேசத்துக்காக போராடினவங்க தமிழன், அந்த தமிழனுக்கு தேசபக்தி நீ கத்துக் கொடுக்காத அப்படின்னு சிவகார்த்திகன் பேசுவார். அந்த இடம் உண்மையிலே இந்த படத்தினுடைய உச்சம்னு சொல்லலாம். அந்த வசனத்தை எழுதியதற்காகவே இயக்குனர் சுதா குங்கராவுக்கு நம்முடைய ராயல் சல்யூட். ஏன்னா தமிழருடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கிறது. வட இந்தியர்கள் தான் தமிழருக்கு வீரத்தை கற்றுக் கொடுத்தாங்க. வீர சிவாஜி, மங்கள் பாண்டே, ஜான்சி ராணி அப்படின்னு இருக்கு. ஆனா இங்க புலித்தேவனும் அழகுமுத்துக்கோனும் வெண்ணிக்காலனியும் சுந்தரலிங்கமும் மருதுபாண்டியரும் வேலுநாச்சியாரும் தீரன் சின்னமலையும் எத்தனையோ தலைவர்கள் போராடி, எத்தனையோ தமிழர்கள் போராடி ரத்தமும் சதையமாக உயிர் நீத்திருக்காங்க. அவருடைய வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டிருக்கு. அந்த ஒரு வசனத்துல சிப்பாய் கழகத்துக்கு 100 ஆண்டுகளுக்கு முன்பே வெள்ளாக்காரனை எடுத்து போராடின எங்களுக்கு தேசபக்தி நீ கத்துக் கொடுக்காத அப்படிங்கிற வசனம் உண்மையிலே சாட்டை அடின்னு சொல்லலாம்.